கைஸ், டே பிஃபோர் தீபாவளி விளாக் பார்க்கலாமா? எல்லாரும் தீபாவளிக்கு முன்னாடி நாள் என்னென்னவோ ஸ்வீட் செய்வாங்க. ஆனால் எனக்கு செய்ய தெரிஞ்ச ஒரே ஸ்வீட் இந்த குலோப் ஜாமுன் தாங்க. சரியா அதையும் விட்டு வைப்போம்னு சொல்லிட்டு நானும் அப்படியே குலோப் ஜாமுன் செய்யதாங்க எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கேன். குலோப் ஜாமுன் செய்யணும்னா எல்லாத்துக்குமே தெரியும். பட் இருந்தாலும் நானும் ஏதோ சொல்கிறேன், மாவெல்லாம் நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பாகு ரெடி பண்ணலாம்னு சொல்லி சர்க்கரையை கொட்டுறேன். சர்க்கரை அதிகமாக கொட்டு, அதுக்கப்புறம் அதை அள்ளி திரும்ப டப்பாவில் போட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பாகு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. பாகு நல்லா ஒரு கொதிச்சதுக்கு அப்புறமே நான் தனியாக அதை இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு குலோப் ஜாமுன் உருண்டை போயாச்சு. இதெல்லாம் உள்ளங்கையில் வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணி தைச்சோம்னா வந்து குலோப் ஜாமுன் வந்து உடையாமல் வரும் அப்படிம்பாங்க. ஸோ நானுமே அப்படி தான் பண்ணேன். நான் எப்போதுமே குலோப் ஜாம் பண்ணுறதுல கொஞ்சம் ஸ்பெஷலிஸ்ட் தாங்க. ஏன்னா அடிக்கடி நான் வந்து செஞ்சுட்டே இருப்பேன் குலோப் ஜாம். அதனால எனக்கு அப்படியே பழகிருச்சு செஞ்சு. ஸோ அதுக்கப்புறம் எல்லா உருளையும் பொரிச்சிட்டு அது நான் நைட்டே வந்துட்டு சக்கரை பாகில் வந்து போட்டு வச்சுட்டு மூடி வச்சுட்டேன். அப்புறம் நைட்டே டேஸ்ட் பண்ணி பார்த்து செம்ம சூப்பராக இருந்துச்சு. அப்படியே மாடியில் போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி பார்த்தா பட்டாசெல்லாம் பறந்துக்கிட்டு இருந்துச்சு. சரி அப்படியே கீழே வந்துட்டு பாட்டி வேறு மருதாணி கொடுத்தாங்க, பக்கத்து வீட்டு பாட்டி. ஸோ அதெல்லாம் வச்சு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க எப்படி செவந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நல்லா செவந்துருச்சு. கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ தீபாவளி அன்றைக்கி தான் பார்ப்பீங்க. ஸோ எல்லாருக்குமே ஹாப்பி தீபாவளிங்க. கிராக்கர்ஸ்லாம் பார்த்து வெடிங்க. See you all next video guys. Bye.